இந்த ஜென்ஸ் கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தைகளுக்கும் தெரியலங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நீங்க யார் வேணுமானாலும் அரசியலுக்கு வரலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அது வாய்ப்பான கொடுக்குது. நீங்க வந்துட்டீங்க. சரி, வந்த பிறகு இங்க நடக்கிற இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க களம் காணீங்களே. நான் சொன்ன நீங்க சொன்ன அத்தனை தலைவர்களும் இந்த மக்களுக்காக ஏதோ ஒரு விதத்துல போராடி இருக்காங்க, ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அடிபட்டு இருக்காங்க, உதவி வாங்கியிருக்காங்க, தேச விரோத வழக்குகளை சந்திச்சிருக்காங்க, நான் உள்பட. நீங்க என்னத்தை சந்திச்சீங்க? நீங்க இந்த மக்களுக்காக என்ன துன்பப்பட்டீங்க, என்ன துயரப்பட்டீங்க? ஒரே ஒரு நாள் சிறையில் அடைந்து கிடைப்பதற்கு நீங்கள் தயாரா இந்த மக்களுக்காக? இங்க போராடுற விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு நியாயமான கட்டுப்படியான விலை நிர்ணயம் வேண்டும் என்று போராடுறாங்க, அவர்களுக்கு பின்னால் நிற்பீங்களா? அதானி துறைமுகத்தை எடுத்து போராடுறாங்களா மீனவர்கள், அவருக்கு பின்னாடி நின்றீங்களா? எந்த மக்களுக்கு என்எல்சியில நீங்க வீடு நிலம் கொடுத்து விட்டு நிரந்தர வேலைக்கு அங்க கலக்கிறாங்க அந்த மக்கள் பின்னாடி போய் நின்றுப்பீங்களா? நீங்க திருப்பூர்ல குப்பைகளை கொட்டுறாங்கன்னு சொல்லி மக்கள் போராடுறாங்களே, போலீஸ் கைது செய்து கொண்டு போனாங்களே, அங்க போய் நின்று ஏன் கைது பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கா? ஒரு போலீஸ்கார உங்களை சட்டை பிடிச்சி அப்படி கொத்தா தூக்கி காவல் வண்டியில் தூக்கி வீசினாங்க, சகித்து கொண்டு உள்ள போயிட்டு வந்து அதே மக்களுக்காக திரும்ப போராட தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கு அப்படி எத்தனை அரசியல் இயக்கங்களை தாண்டி ஓட்டரசுக்கு வராத தலைவர்கள் அந்த துன்பங்களை துயரங்களை தாங்கி இந்த மக்களுக்காக நிற்கிறாங்க. ஆயிரம் தமிழ் தேசிய போராளிகளை சொல்ல முடியும். இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக, சுதந்திர இந்தியாவின் விடுதலைக்காக போராடி சிறை சென்று ஆயுள் வரையில் சிறையில் இருந்து. அப்ப இவர்கள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் நீங்க சொன்ன